காவியத் தலைவன். மத்தேயு நற்செய்தி 24ஆம் அதிகாரம். ஒலிவமலை பொழிவு. எருசலேம் ஆலய அழிவு பற்றி அறிவிக்கிறார். ஆலயத்தில் இருந்து இயேசு வெளியிலேதான் செல்லுகையில் அவருடைய சீடர்களோ ஆலயத்தின் கட்டிடத்தை அவரிடத்தில் காண்பிக்கவே அவர் அருகில் வந்தனரே. அவர்களையே இயேசு நோக்கி, இவைகளையே பார்க்கின்றீர்? இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாமே இடிக்கப்படும் என்றேதான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றேசு உரைத்திட்டார். வரப்போகும் கேடு பற்றி அறிவிக்கிறார். ஓங்கு புகழ் இயேசுவுமே ஒலிவமலை மீது அமர்ந்து இருக்கின்ற போதினிலே நெருக்கமாக தனித்து வந்து அவருடைய சீடர்களும் அவரிடத்தே கேட்கின்றார், நீர் சொன்ன இவையாவும் நிகழுவது எப்போது? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அறிகுறிதான் என்னவென அறிவியுமே என்றார்கள். கள்ள இறை வாக்கினர்கள் மெல்ல மெல்ல உங்களையே நெறி தவறி போகும்படி இறைவழியில் ஒன்றிப்பென வஞ்சகத்தால் உமை கவர்வார். கொஞ்சமுமே அஞ்சிடாது எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் என் பெயரை பலர் வைத்து கொண்டு வந்து பக்குவமாய் நானேதான் கிறிஸ்துவென பொய் சொல்லி நெறி தவறச் செய்திடுவார். போர் பற்றிய செய்திகளும் போர் முழக்கம் எல்லாமே கேட்கத்தான் போகின்றீர். கேட்பதனால் திடுக்கிடாதீர், இதற்காக கலங்கிடாதீர். இவை நிகழத்தான் வேண்டும். ஆனாலும் இவையாவும் அரிதான முடிவாகா. மக்களை எதிர்த்தே மக்களும் மண்பதையில் இருக்கின்ற நாட்டை எதிர்த்தே நாடும் எழும்புகின்ற வேளையில் கொடும் பஞ்சம், கொள்ளை நோய், கோரமான நிலநடுக்கம் பலவிடங்களில் நிகழ்ந்துவிடும். பேறுகால வேதனை போல் பெருகுகின்ற வேதனையின் ஆரம்பமாய் ஆகிவிடும். உங்களையும் துன்புறுத்தி வங்கொலையும் செய்திடுவார். என் பெயரின் பொருட்டேதான் எல்லோருமே வெறுத்திடுவார். அந்த நாளில் பலருமேதான் நம்பிக்கை இழந்திடுவார். காழ்ப்புணர்ச்சி பகையினாலே காட்டியேதான் கொடுத்திடுவார். போலி இறை வாக்கினர்கள் பலருமேதான் தோன்றிடுவார். பலரையுமே நெறி பிறழ்ந்து அலைந்திடத்தான் செய்திடுவார். நெறி பிறழ்ச்சி பெருகுவதால் அறச்செயல்கள் குறுகி போய் அன்பெலாமே தணிந்து போய் வன்முறைகள் பெருகிடுமே. இறுதி வரை உறுதியோடு இருப்பவரே மீட்படைவர். உலகில் உள்ள மக்களிடம் உள நிறைவாய் ஏற்கும் வகை விண்ணரசை பற்றிய நற்செய்தி உலகெங்கும் அறிவிக்க பெற்ற பின்னே இறுதி காலம் வருமே. வரவிருக்கும் பெருந்துன்பம் பாழாக்கும் அருவருப்பாம் பதைபதைக்கச் செய்கின்ற நடுநடுங்க வைக்கின்ற தீட்டு போல் சிலையினையே எருசலேமின் ஆலயத்தில் எழுந்து நிற்க காண்பீர்கள் என்று இறை வாக்கினராம் நன்று சொன்னான் தானியேலு. அப்பொழுது இதை படிப்போர் புரிந்து கொள்ள வேண்டும் தான். ரோம படை தளபதியாம் தீத்து என்பான் தலைமையிலே எருசலேமும் ஆலயமும் கிபி 70 அழித்தார்கள். முழுமையாய் அழிவுமென முன்னதாக அறிவித்தார். யூதேயாவில் இருப்போர் தப்பியோடி போகட்டும். வீட்டிலுள்ள மேல் தளத்தார் வீட்டினுள்ளே எதையேனும் எடுப்பதற்கு எவருமேதான் கீழிறங்காதிருக்கட்டும். வயலினிலே இருப்பவரோ துணிமணியை எடுப்பதற்கு வீட்டையுமே நோக்கியதான்
வரவேண்டாம் திரும்பியுமே. கருவுற்று இருப்போரும் பாலூட்டு ஓர்களுமே அந்நாள்களில் அவர் நிலைமை அந்தோ பரிதாபம்தான். குளிரும் மழை காலத்திலோ குனிந்து வேலை செய்திடாத ஓய்வு நாளிலோ நீங்களுமே ஓடிப்போகும் நிகழ்வு கூட நிகழ்ந்திடவே கூடாதென நீங்களுமே வேண்டிடுங்கள். ஏனென்றால் அப்போது உண்டாகும் வேதனைகள் உலகத்தின் தோற்றம் முதல் இந்நாள்கள் வரையினிலே இவை போன்ற துன்பங்கள் இங்கே உண்டானதில்லை, இனிமேலும் இவை போன்று உண்டாகப் போவதில்லை. அந்நாள்கள் குறைக்கப்படாதிருந்திடிலோ ஒருவருமே தப்பியுமே போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பொருட்டாக இறைவனுமே அந்நாள்களை குறைத்திடுவார். இதோ கிறிஸ்து இங்கிருக்கிறார், அதோ கிறிஸ்து அங்கிருக்கிறார் என்றேதான் எவரேனும் சொன்னாலோ நம்பாதீர். ஏனென்றால் போலியான கிறிஸ்துகளும் போலி இறை வாக்கினரும் தோன்றிடுவார். தெரிந்து கொள்ளப்பட்டவரை வஞ்சிக்கின்ற விதமாக வழி தவறும் படியாக பெருமடையாளங்களையும் அருஞ்செயலும் பல செய்வார். உமக்கு இதனை முன்னதாக உரைக்கின்றேன் உங்களுக்கு. ஆகையினால் எவரேனும் உங்களிடம் வந்திருந்து அதோ பாலை நிலத்தினிலே இருக்கிறாரெனச் சொல்லிடிலோ அங்கே நீர் போகாதீர். அறை வீட்டின் உள்ளேயே இருக்கின்றார் என்றாலோ இம்மியுமே நம்பாதீர். ஏனென்றால் கிழக்கினிலே மின்னலுமே தோன்றியதும் மேற்கு வரை ஒளிர்வது போல் மானிட மகன் வருகையுமே. எங்கே பிணம் இருக்கிறதோ அங்கே கழுகுகள் கூடும்.